ஸோ நம்ம ஒரு பிஸ்னஸுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் பண்ண போகிறோம். கூகுளில், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் எங்கேயாவது நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த பிராண்டுக்கு வந்து மந்த்லி மீடியா பிளான் பில்ட் பண்ணுறன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மீடியா பிளான்ன்றது ஒரு மாதத்துக்கு நான் எவ்வளோ பட்ஜெட் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன், அந்த பட்ஜெட்லேருந்து எனக்கு எவ்வளோ லீடு வரப்போகுது, அது எந்தெந்த பிளாட்ஃபார்மில் ஃபேஸ்புக்லேருந்து எவ்வளோ வரப்போகுது, இன்ஸ்டாகிராம்லேருந்து எவ்வளோ வரப்போகுது, கூகுள்லேருந்து எவ்வளோ வரப்போகுது, எவ்வளோ பட்ஜெட் ஸ்பெண்ட் பண்ணி அந்த லீடை நான் வந்து அக்வயர் பண்ண போகிறேன், அந்த லீடில் எத்தனை பர்சன்டேஜ் வந்து கன்வெர்ட் ஆக போகுது, சிபிஎல் என்ன ஒரு லீடுக்கு நான் எவ்வளோ காசு பே பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ளிட் அப் டேட்டா தான் பார்த்திங்க அப்படின்னா மீடியா பிளான்னு சொல்லுவோம். மீடியா பிளான்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மீடியா பிளான் பில்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒரு டைரக்ஷன் கிடைக்கும். ஓகே, நான் வந்து இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண போகிறேன், எனக்கு இவ்வளோ அவுட்கம் வரப்போகுதுன்றது உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் டைரக்ஷன் கிடைக்கும். ஸோ கிளைண்ட்டுக்குமே பார்த்திங்கன்னா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, ஸோ நம்ம அந்த மந்த்துக்கு இவ்வளோ பட்ஜெட் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம், இவ்வளோ அவுட்கம் வரப்போகுதுன்றது. பிஃபோர் யூ ஸ்டார்ட் எனி மார்க்கெட்டிங் கேம்பெயின்ஸ் யூ ஹேவ் டு பில்ட் மீடியா பிளான். ஒரு பேசிக் லெவல் ஆஃப் மீடியா பிளான் எப்படி பில்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ டீட்டெயில்டு மீடியா பிளான் பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ வந்து ஸ்லோவாக இருக்குது அப்படின்னா 1.25 or 1.5x ஸ்பீடில் வச்சு பாருங்கள். ஸோ வில் கெட் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். பிளாட்ஃபார்ம் எந்த பிளாட்ஃபார்ம், கூகுள் மெட்டான்னு வச்சுக்கிறேன். மெட்டா ப்ராக்கெட்டில் இன்ஸ்டாகிராமில் ரன் பண்ண போகிறேன்னு வச்சுக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு ஸோ இதே ஃபார்மேட்டு தான் நீங்கள் வந்து உங்களோட பிஸ்னஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்ணிக்கிறேன். தென் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பட்ஜெட், தென் நம்பர் ஆஃப் லீட்ஸ், லீட்ஸ் நேம் போட்டுக்கிறேன், லீட்ஸ், தென் சிபிஎல்ன்றது காஸ்ட் பர் லீடுன்னு சொல்லலாம். வேலிட் லீடு வேறு, எல்லா லீடுமே வேலிட் லீடாக இருக்காது. ஸோ வேலிட் லீடு பர்சன்டேஜ்னு ஒன்று இருக்குது. அது வந்து சில பேர் வந்து எம்கிஎல் மார்க்கெட்டிங் குவாலிஃபைட் லீடுன்னு சொல்லுவாங்க, எஸ்கிஎல் சேல்ஸ் குவாலிஃபைட் லீடு எப்படின்னு சொல்லலாம். வேலிட் லீடு எல்லாமே ஒன்று தான். ஓகேவா? விசிபிஎல் வேலிட் லீட், காஸ்ட் பர் லீடு. அதுக்கப்புறம் VL2 ஆக்சுவல் சேல்ஸ்னு வச்சுக்கலாம். இப்போ VL2 சேல்ஸு. இதுக்கப்புறம் கேக், கஸ்டமர் அக்விசிஷன் காஸ்ட். நான் ஹை லெவல், நான் வந்து மேஜரான கேபிஎஸ் மட்டும் அதில் ஆட் பண்ணுறேன். லைக் கிளிக்ஸ், இம்ப்ரெஷன்ஸ், CTR இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா டீட்டெயில்டான ஒரு மீடியா பிளான் நான் லேட்டாக தரேன். இம்பார்ட்டண்டான கேபிஎஸ் வச்சு உங்களுக்கு ஒரு மீடியா பிளான் இது. ஸோ கேக், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா லீட் டு சேல் பர்சன்டேஜ். லீட் டு சேல் ஆக்சுவலாக வேலிட் லீட் வேறு, வேலிட் லீட் டு சேல்ஸ் வேறு, லீட் டு சேல்ஸ் வேறு. லீடுன்றது இங்கே இருக்குது. இந்த லீட்லேருந்து எவ்வளோ சேல்ஸ் நடக்கிறது தான் லீட் டு சேல்ஸ். வேலிட் லீட்லேருந்து எத்தனை சேல்ஸ் நடக்கிறது தான் VL2 சேல்ஸ். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து அட்லீஸ்ட் சம் லெவல் ஆஃப் டேட்டா உங்களுக்கு இருந்திருக்கணும். ஒன்று உங்களுக்கு வந்து சிபிஎல் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ப்ரீவியஸாக நீங்கள் வந்து ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஆவரேஜ் பண்ணுங்கள். அதில் வந்து ஆவரேஜான சிபிஎல் டேட்டா உங்களுக்கு கிடச்சிரும். எக்ஸாம்பிள் நான் கூகுளுக்கு வந்து 450 வைக்கிறேன், மெட்டாக் இன்ஸ்டாகிராமில் வந்து 200 வைக்கிறேன். ஓகேவா? இட்ஸ் ருபீஸ். ஓகேவா? ஃபார்மெட் வந்து நான் வந்து ருபீஸுக்கு மாற்றிக்கிறேன், இந்தியன் ருபீஸுக்கு. ஓகேவா? ஸோ ஃபார்மெட் இப்போது எனக்கு வந்து இந்த டேட்டா தெரிஞ்சுக்கணும். எந்த ஒரு டேட்டாவும் தெரியாமல் உங்களுக்கு நம்ம வந்து மீடியா பிளான் பில்ட் பண்ண முடியாது. சம் லெவல் ஆஃப் டேட்டா வி ஹாவ் டு நோ, வி நீட் டு நோ சம் லெவல் ஆஃப் டேட்டா. ஸோ ஒன்லி தென் வி கேன் பில்ட் அ மீடியா பிளான். மீடியா பிளான் பில்ட் பண்ணுறதுக்கு டேட்டாவே எல்லாமே மீடியா பிளான் பில்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி புதுசாக ஒரு பிராண்ட் வருது அப்படின்னா அதுக்கு மீடியா பிளான் பில்ட் பண்ணுறது கொஞ்சம் சேலஞ்சு தான். மார்க்கெட் ஸ்டாண்டர்ட் நம்பர்ஸை வச்சு யூ கேன் பில்ட். பட் இந்த மீடியா பிளான் பார்த்திங்க அப்படின்னா சர்வீஸ் பேஸ்ட் லீட் ஜென்ரேஷன் பிஸ்னஸுக்கான மீடியா பிளான். சேம் டைம் உங்களுக்கு சிபிஎல் தெரிஞ்சிருக்கணும். ஆல்ரெடி ஹேவ் அ டேட்டா அப்படின்னா அந்த மாதிரி பிஸ்னஸுக்குள்ளே ஒரு மீடியா பிளான் தான் இது. ஓகேங்களா? ஒரு D2C பிராண்டுக்கு எப்படி மீடியா பிளான் பில்ட் பண்ணுறது, இகாமர்ஸ் பிஸ்னஸ்க்கு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். இது வந்து ஒன்லி ஃபார் சர்வீஸ் பேஸ்ட் லீட் ஜென்ரேஷன் பிஸ்னஸுக்கான மீடியா பிளான். எக்ஸாம்பிளுக்கு நான் எனக்கு வந்து ஒரு 100 லீடு வேணும்னு வச்சுக்கிறேன். கூகுளில், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு 200 லீடு வரணும்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? அலைன் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பட்ஜெட், ஸோ லீடு இன்ட்டு காஸ்ட் பர் லீட், நம்பர் ஆஃப் லீட்ஸ் இன்ட்டு காஸ்ட் பர் லீட் போட்டோம் அப்படின்னா எனக்கு எவ்வளோ பட்ஜெட் தேவைப்படுன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ அதே தான் இங்கேயுமே. ஸோ விச் மீன்ஸ் எனக்கு 100 லீடு வேணும் அப்படின்னா ஒரு லீடுக்கு நான் 450 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னா 100 லீடை நான் அக்வயர் பண்ணுறதுக்கு நான் வந்து 45,000 ரூபி நான் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே மெட்டாவில் சேம் 200 ரூபீஸ் சிபிஎல். ஸோ 200 லீட்ஸுக்கு நான் வந்து 40,000 ரூபீஸ் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே டோட்டல் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? டோட்டல். ஸோ டோட்டல் நான் சம் பண்ணிக்கிறேன். சம்ன்றது நான் ஆட் பண்ணிக்கிறேன். 45,000 ப்ளஸ் 40,000 எவ்வளோ அப்படின்னா 85,000 நான் வந்து டோட்டல் பட்ஜெட் இன்னும் கன்க்ளூட் ஆகலை. வி கேன் எடிட் ஆஸ் பர் ஆர் ரெக்யர்மெண்ட் ஸ்பெண்ட் ஆகும். ஸோ மொத்தம் 300 லீடு. நோ
85,000 இது சிபிஎல் பிளெண்டட் சிபிஎல். இது வந்து பர்டிகுலர் பிளாட்ஃபார்மோட சிபிஎல், இது பிளெண்டட் சிபிஎல். ஓகேவா? ஸோ 2 பிளாட்ஃபார்மையும் கம்பைன் பண்ணி வர சிபிஎல். நீங்கள் மெட்டான்னு கூட வச்சுக்கலாம். நீங்கள் ஃபேஸ்புக்குன்னு கிடையாது, இன்ஸ்டாகிராம் கிடையாது, ஜென்ரலாக நீங்கள் மெட்டான் கூட வச்சுக்கலாம். அப்படின்னா இல்லை நீங்கள் ஃபேஸ்புக்கும் தனியாக ரன் பண்ணுறீங்க அப்படின்னா யூ கேன் இன்க்ளூட் அஸ் ஃபேஸ்புக். ஓகேவா? இப்போ வேல்யூ லீட் பர்சன்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் மாறும். எல்லா லீடுமே வேலிட் கிடையாது. ஒவ்வொரு பிஸ்னஸுக்கும் பார்த்திங்க அப்படின்னா 10% இருக்கும். சில பிஸ்னஸுக்கு வந்து 15% இருக்கும், 20% இருக்கும். பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் அந்த வேலிட் லீட் பர்சன்டேஜ் வந்து மாறும். ஆவரேஜாக நான் 20% வேலிட் லீட்னு வச்சுக்கிறேன். 100 லீடு வருது அப்படின்னா 20 லீடு வந்து வேலிடாக இருக்குது, ரிமைனிங் 80 லீடு வேலிடாக இல்லை. ஓகேவா? ஸோ ஏன் அப்படின்னா எல்லா லீடுமே வேலிட் கிடையாது. வி ஹேவ் டு வேலிடேட் த லீட்ஸ். ஸோ 20% வைக்கிறேன். ஸோ 20/100. ஸோ இன்ட்டு எத்தனை லீடு, இந்த 100 லீடில் 20%. ஓகேவா? இப்போது 20/100 இன்ட்டு C2ன்றது இங்கே நம்பர் ஆஃப் லீட்ஸ். கூகுளில் எனக்கு எத்தனை லீடு வேணும், எத்தனை லீடு வருது, 100 லீடில் 20%. ஸோ அப்போது 20 லீடு வந்து வேலிட் லீடாக இருக்கும். இந்த 200 லீடில் வேலிட் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா சேம் 20% வைக்கிறேன். பட் கூகுளில் 20% இருக்குன்னா இதில் 20% இருக்குன்னு கிடையாது, 15%. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இட் வில் வேரி. ஸோ நான் இப்போ 30 வரும். ஓகேவா? இப்போ பிளெண்டட் வேலிட் லீட் பார்த்திங்க அப்படின்னா 300 நான் ஆவரேஜாக 20ன்னு வைக்கிறேன். ஸோ 60. ஸோ 60 லீடு எனக்கு வந்து வேலிடாக கிடைக்கும். இப்போது இங்கே எனக்கு சிபிஎல் தெரிஞ்சிருச்சு. வேலிட் லீட் சிபிஎல் நான் கண்டுபிடிக்கணும். எனக்கு வேலிட் லீடு தெரிஞ்சிருச்சு. கூகுள்லேருந்து 20 லீடு வேலிட் லீடு, ஃபேஸ்புக்லேருந்து 30 லீடு வேலிட் லீடு. ஸோ இப்போது ஓவரால் ஸ்பெண்டிங் ஓவரால் பட்ஜெட் பை வேலிட் லீடு. ஸோ ஒரு வேலிட் லீடுக்கு நான் எடுக்கிறதுக்கு ஐ ஹாவ் டு ஸ்பெண்ட் 2250 rupees நான் ஸ்பெண்ட் பண்ணால் தான் எனக்கு வந்து ஒரு லீடு வந்து வேலிட் லீட் கிடைக்கும். அதே மாதிரி தான் மெட்டாவில் நான் வந்து 1333 rupees நான் ஸ்பெண்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஒரு வேலிட் லீட் கிடைக்கும். ஸோ பிளெண்டட் பார்த்திங்க அப்படின்னா நான் ஓவராலாக ஒரு வேலிட் லீடு எடுக்கிறதுக்கு 1417 rupees நான் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் வேலிட் லீட். இப்போ வேலிட் லீட்லேருந்து சேல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா வேலிட்லேருந்து சேல்ஸ் ஒரு 45% வைக்கிறேன். வேலிட்லேருந்து 45% லீடு வந்து கன்வெர்ட் ஆகிடுதான் நான் வந்து ஒரு பர்சன்டேஜ் வைக்கிறேன். ஸோ 45/100. எதுலேருந்து 45% பார்த்திங்க அப்படின்னா வேலிட் லீட்லேருந்து. வேலிட் லீட் இங்கே எவ்வளோ பார்த்திங்க அப்படின்னா 20. ஸோ 20ல் 45% எவ்வளோ, 9 சேல்ஸ். அதே மாதிரி 30ல் 45% எவ்வளோ, 13.5. இப்போ 14 கூட வச்சுக்கலாம் அதை. தென் 60ல் 45% எவ்வளோ அப்படின்னா 27 சேல்ஸ் எனக்கு நடக்கும். ஓகேவா? ஸோ வேலிட் லீட் பர்சன்டேஜ் வந்து 45%ன்னு வைக்கிறேன். வேலிட் லீட்லேருந்து சேல்ஸ் கன்வெர்ட் ஆகிற பர்சன்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா 45%ன்னு வைக்கிறேன். ஸோ 45%ன்னு வச்சேன் அப்படின்னா 20 வேலிட் லீடில் 45% பார்த்திங்க அப்படின்னா 9 சேல்ஸ். ஓகேவா? அதே மாதிரி 30 வேலிட் லீட்ஸில் 45% பார்த்திங்க அப்படின்னா 14. ஸோ 14 சேல்ஸ் நடக்கிறாங்க எனக்கு மெட்டாலேருந்து. அதே மாதிரி பிளெண்டட் ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா ஓகே ஆக்சுவலாக வேலிட் லீடு பார்த்தோம் அப்படின்னா சம் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ 50 வேலிட் லீட்ஸ். ஆமாம். ஸோ இதை சம் பண்ணுறது தான் நம்மளுக்கு வேலிட். ஸோ இதை சம் பண்ணோம்னா இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வேலிட் லீட்ஸ் கிடச்சிடும். இதில் வந்து வேலிட் சிபிஎல் வேலிட் காஸ்ட் பர் லீடு வந்து 45,000/20. ஸோ 2250 rupees. தென் 40,000/30 எவ்வளோ அப்படின்னா 1333 rupees. தென் 85,000/50 போட்டோம் அப்படின்னா we will get around 1700 rupees 700 rupees as a valid lead CPL சொல்லுவோம். அதே மாதிரி வேலிட் லீட் டு சேல்ஸ் பர்சன்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி 45% வேலிட் லீட் டு சேல்ஸ் பர்சன்டேஜ் வச்சோம் அப்படின்னா 20 லீட் வேலிட் லீடில் 45% சேல்ஸ் அப்படின்னா எனக்கு 9 சேல்ஸ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வேலிட் லீட் டு சேல்ஸ். இப்போது கேக் ஆக்சுவலாக ஒரு சேல்ஸ் பண்ணுறதுக்கு நான் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறேன் அதான் கேக். லீடுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறது கிடையாது, வேலிட் லீடுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறது கிடையாது. ஓவராலாக ஒரு லீடை நான் கன்வெர்ட் பண்ணி எனக்கு ஒரு பர்சன் கன்வெர்ட் ஆகிட்டார், அந்த கன்வர்ஷனை நான் அக்வயர் பண்ணுறதுக்கு நான் எவ்வளோ ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணுறேன். ஸோ அதான் கேக்குன்னு சொல்லுவோம். ஸோ ஓவரால் பட்ஜெட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் சேல்ஸ். ஓகேவா? ஆக்சுவல் சேல்ஸ் அதுதான் இங்கே கேக்குன்னு சொல்லுவோம். கேக்குன்றது கஸ்டமர் அக்விசிஷன் காஸ்ட். ஒரு ரியல் கஸ்டமர் அக்வயர் பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோம், ஸோ அந்த காஸ்ட்டு தான் பார்த்திங்க அப்படின்னா கேக்குன்னு சொல்லுவோம். ஸோ கூகுளுக்கு பார்த்திங்கன்னா கேக் வந்து 5,000 rupees. மெட்டாவில் கேக் பார்த்திங்க அப்படின்னா 2,963 rupees. பிளெண்டட் கேக் பார்த்திங்க அப்படின்னா
3778. பிளண்டன்றது எல்லா மார்க்கெட்டிங் சேனல்ஸையும் கம்பைன் பண்ணி வர்ற ஆவரேஜ் பண்ணி வர்ற நம்பர் தான் பிளண்டட் கேக்குன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போ லீட் டு சேல்ஸ் ஆக்சுவலாக சிபிஎல் வேல்யூ லீட் டு சேல்ஸ் நம்ம பார்த்தோம். பட் ஆக்சுவலாக லீட்ஸ்லேருந்து சேல்ஸ் இப்போ நம்மளுக்கு வந்து எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்கு? 9 சேல்ஸ் நடந்திருக்கு. எத்தனை லீடில்? 100 லீடில். கரெக்டாக? இன்ட்டு 100 போட்டோம் அப்படின்னா 9% லீட் டு சேல்ஸ். ஸோ லீட் டு சேல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஸோ எத்தனை சேல்ஸ் நடந்திருக்கு? 9 சேல்ஸ் G2 டிவைடட் பை எத்தனை லீட்ஸில்? 100 லீட்ஸில் இன்ட்டு 100 போட்டோம் அப்படின்னா 9%. ஸோ 100 லீடு எடுக்கிறோம் அப்படின்னா 9 லீடு அதில் நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து லீட் டு சேல்ஸ் பர்சன்டேஜ். ஓகேவா? ஸோ எல்லாமே நம்ம ஹேவ் டு ட்ராக். லீட்ஸ் டு சேல்ஸ் பர்சன்டேஜ் நம்ம ட்ராக் பண்ணணும். லீட்லேருந்து வேல்யூ லீட் நம்ம ட்ராக் பண்ணணும். வேல்யூ லீட்லேருந்து சேல்ஸ் பர்சன்டேஜ் நம்ம ட்ராக் பண்ணணும். ஸோ எல்லாமே வி ஹேவ் டு ட்ராக். ஸோ இதில் ஏதோ ஒரு நம்பர்ஸ் நம்ம வந்து ஏதோ ஒரு நம்பர் வந்து குறையுது அப்படின்னா அந்த டைம் தான் வி ஹேவ் டு டூ சம் ஆப்டிமைசேஷன். ஸோ ஒன்ஸ் வி பில்ட் த மீடியா பிளான் வி வில் கெட் த ரைட் டிரெக்ஷன்ஸ். ஸோ மீடியா பிளான்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஒரு ஓவர்வியூ கிடச்சிரும். ஓகேவா? ஸோ நம்ம எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண போகிறோம், எவ்வளோ நம்மளுக்கு ரிசல்ட் வரப்போகுது, ஸோ எல்லாமே நம்மளுக்கு வந்து ஒரு ஓவர்வியூ கிடச்சிரும். எக்ஸாம்பிள் நான் வந்து கலர் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? ஸோ இதில் பிளாட்ஃபார்ம் பார்த்திங்கன்னா கூகுள் மெட்டா 2 ரன் பண்ண போகிறேன். பிளாட்ஃபார்மோட பட்ஜெட் வந்து கூகுளோட பட்ஜெட் 45,000, மெட்டாவோட பட்ஜெட் 40,000. எப்படி இந்த பட்ஜெட் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா எனக்கு வந்து சிபிஎல் தெரியும், மெட்டாவுக்கும் சிபிஎல் தெரியும், லைக் கூகுளுக்கும் சிபிஎல் தெரியும். கூகுளில் சிபிஎல் 450, மெட்டாவோட சிபிஎல் வந்து 200. எனக்கு வந்து கூகுள்லேருந்து 100 லீடு வேணும் அப்படின்னா 450 rupees ஐ ஹேவ் டு ஸ்பெண்ட் ஃபார் 1 லீட். ஸோ 100 into 450 45,000. ஸோ அதே மாதிரி மெட்டாவில் எனக்கு வந்து 200 லீடு வேணும், 200 rupees நான் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன் ஒரு லீடாக கால் பண்ணுறதுக்கு அப்படின்னா. ஸோ 200 into 200 40,000 rupees. ஸோ இப்படி தான் ஆக்சுவலாக ஒரு மீடியா பிளான் பில்ட் பண்ணணும். இதை நீங்கள் உங்கள் கிளைண்ட்டை ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ திஸ் இஸ் வாட் வி கோயிங் டு அச்சீவ். இது சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிரும். ஓகே, நம்ம இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண 85,000 rupees ஸ்பெண்ட் பண்ண போகிறோம், அதில் 23 கன்வர்ஷன்ஸ் நம்மளுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இன் பிட்வீன் எந்த ஒரு கிளாஷும் எந்த ஒரு கன்ஃபியூஷனும் வராது. நான் வந்து ஒரு ரஃப் டேட்டா தான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். உங்களோட பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி யூ கேன் மாடிஃபை இட். இந்த ஷீட்டோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இஃப் யூ வாண்ட் யூ கேன் யூஸ் இட். ஸோ இதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் இன்சைட்ஸுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இஃப் ஐ அப்லோட் அ வீடியோ யூ வில் கெட் நோட்டிஃபிகேஷன். தேங்க்யூ. பை.